இந்தியாவிற்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க வருகை புரிந்துள்ளார். அவர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சற்று முன்பு சந்தித்து பேசினார். அப்போது தமிழக மீனவர் பிரச்சனை தொடர்பாக அவரிடம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இரு நாட்டு மீனவர் பிரச்சனைக்கு நிலைத்த நீடித்த நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அதற்கு இந்த இந்தியாவுக்கு எதிரான மற்றும் நடவடிக்கைகளில் இலங்கை அரசு எப்போதும் ஈடுபடாது என்றும் தமிழக மீனவர் பிரச்சனையை மனிதாபிமான முறையில் அணுகி நிரந்தர தீர்வு காணப்படும் என்று அவர் உறுதி அளித்திருப்பதாகவும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக தமிழக மக்கள் மற்றும் தமிழக மாநில பிரச்சனையாகவும் அது உருவெடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவுக்கு முதன்முறையாக வருகை புரிந்துள்ள அனுரகுமார திசாநாயக்கவிடம் மீனவர் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் இலங்கை ராணுவத்தினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்ந்து கொண்டே இருப்பது பெரிய பிரச்சனையாக இருப்பதால் அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அதற்கு அனுரகுமார திசாநாயக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை தமிழக மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்தவரை மனிதாபிமான முறையில் அணுகி தீர்வு காணப்படும் என்றும் இரு நாட்டு மீனவர்களுக்கும் இடையே எந்தவித பிரச்சனையும் இன்றி இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கான புதிய செயல் திட்டங்கள் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் நரேந்திர மோடியிடம் உறுதியளித்திருக்கிறார். இதனால் தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் தொடர்ச்சியாக தாக்கப்படும் பிரச்சனைக்கு புதிய அதிபராக அனுரகுமார திசாநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்துள்ள சூழ்நிலையில் அந்த பிரச்சனையின் தீவிரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அனுரகுமாராவிடம் எடுத்துரைத்திருக்கிறார். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் மீனவர்கள் பிரச்சினை குறித்து பிரதமர் மோடி வலியுறுத்தியிருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்டோம்.